பயங்கரமான தோற்கடிக்கப்படல, திமுகவின் பயங்கரம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதனால தோல்விதான், அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் மீண்டு எழுந்து 2029 மிக மிக அதிக உற்சாகத்தோட மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் கரத்தை வலுப்படுத்துவதிலும், அதே மாதிரி 2031 எங்களுக்கான ஆட்சி. ஏன்னா இன்னைக்கே பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி பேசுறார், தாவேகாவின் எம்எல்ஏக்கள் பேசுகிறார்கள், ஆனா முஸ்தபா பேசுறாரு, ஆதவர்ஜனன் பேசுறாரு. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை கண்டிக்க வேண்டும், கண்டித்திருக்க வேண்டும். ஆக மறுபடியும் இதே மாதிரி ஒரு இந்துக்களின் உணர்வை புண்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வாக்களித்தவர்கள் கூட வருத்தப்படுவார்கள் என்பது எனது கருத்து. அதே மாதிரி ரீல்ஸ்ல இருந்து ரியலுக்கு வரணும். இன்னைக்கு முதலமைச்சரோட அறையிலேயே ஒருவர் ரீல் எடுக்கிறார், ஆனா அத அதிகாரிகள் கண்டித்திருக்க வேண்டும், முதலமைச்சர் கண்டித்திருக்க வேண்டும். ஆக ஒரு தீவிரத்தன்மை செயலாற்றலில் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதே மாதிரி நாங்க ஊழலுக்கு எதிராக வந்தோம். நாங்க இன்னைக்கு டெண்டர் 17 லட்சம் கட்டுமான பணி டெண்டர் 6 மணி நேரத்திற்குள்ளேயே ஆனந்த் அவர்களின் துறையில் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக கிட்னி திருட்டு, அதை பற்றி இன்னைக்கு விசாரணை முடுக்கிவிடப்பட வேண்டும் என்றும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. சென்ற ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்ததோ அந்த தவறுகள் நடக்காம இருக்கணும், ஆனா ரெட்டிப்பா நடக்க ஆரம்பிக்குதோன்னு பயமா இருக்குது. அது பாலியல் பலாத்காரம், கொள்ளைகள் இந்த ஒரு வாரத்துல அதிகரித்திருக்குது. சிங்கப்படை நாம வெறும் விகைவா நீங்க சிங்கப்படை அமைச்சீங்க, ஆனா அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரியல. பாட்டலுக்கு 10 ரூபாயா 20 ரூபாயா என்ற கேள்வி இன்னும் மக்களுக்கு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினவங்க பாட்டிலுக்கு 20 ரூபாயா பாட போறீங்களா, இல்லன்னா 20 ரூபாய் இல்லாம பாட போறீங்களா, இல்லன்னா அவங்க குடிச்சிட்டு ஆட போறாங்களா, ஒண்ணுமே புரியலையே. அதனால இன்னும் கொஞ்சம் தீவிரமாக முதலமைச்சர் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அலுவலகத்தில் இருக்கிறார், அது பாராட்டுக்குரியது. ஆனா இருக்கிறதுல கான்கிரீட்டா அமைச்சர்களை கூப்பிட்டு புதியவர்கள், ஏன்னா இன்னைக்கு கூட இங்க கவுண்டம்பாளையத்தோட எம்எல்ஏ அதிகாரிகள் கூட்டம் எப்படி நடத்தினாங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதியவர்களுக்கு வழிகாட்டுதல் நடக்க வேண்டும். புதிய அமைச்சர்கள், புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் வழிகாட்டி அவர்களுக்கு சரியான முறையில் நடைபெற வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து.